வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைங்கிற அத்தியாயத்தில் பயிற்சி 2.1ல் 10வது கணக்கை பார்ப்போம். எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் என நிறுவுக. சார்பகா எண்கள்னால் என்னது? மீப்போவா 1 இருக்கணும். மீப்போவா என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். அடுத்தடுத்த மிகை முழுக்கள் 2 அடுத்தடுத்த மிகை முழுக்கள் நம்ம அதே 2 3 எடுத்துக்கிறோம். அந்த 2 3ன்னு எடுக்கும்போது அடுத்தடுத்த முழுக்கள் 2க்கு உள்ள பொது வகுத்தி என்னது? 1 தானே, அதுதான். அப்படின்னா அந்த 2 சார்பகா எண்கள்னு ஆகும். நம்மளுக்கு இங்கே வாக்கியத்தில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எண்ணும் n+1 அடுத்தடுத்த முழுக்கள். நம்ம 2வது கணக்கு அதான் செஞ்சோம், 5வது கணக்கு அதான் செஞ்சோம், இங்கே அதான் செய்கிறோம். ஒரே பேட்டர்னில் தான் செய்கிறோம், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த முழுக்கள் n, n+1. அங்கே n-1 nன்னு எடுப்போம். இங்கே n+1ன்னு எடுக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ 2க்கும் நம்மளுக்கு சார்பகா எண்கள்லாம் 1 இருக்கணும். ஆனால் நம்ம இதை நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம ஒரு மாறிலி ஏதாவது எடுத்துக்குவோம். மீப்போவா 2க்கு உள்ள மீப்போவா 1 தான் இருக்கணும். நம்ம இதை நிரூபிக்கிறதுக்காக நம்ம வேறு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். டீன்னு எடுத்துக்குவோம். ஒரு மாறிலி எடுத்துக்கிறோம், டி. ஓகேவா? சரி. அப்போனா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு பியால் n வகுபடும். பியால் n டி, நம்ம டி தானே எடுத்திருக்கோம். டியால் n வகுபடும். அடுத்து மற்றும் டியால் n+1 வகுபடும். புரியுதாம்மா? சரி, இது 2 ஸ்டெப் எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து என்ன செய்யணும்னா, 2லேருந்து இதை 1ன்னு எடுத்துக்குவோம், இதை 2ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ 2 - 1 என்ன செய்ய போகிறேன்? கழிக்க போகிறேன். 2ங்கிறது என்னது? 2ங்கிறது n+1 -n இருக்கா? அப்படின்னா என்ன ஒரு ஆன்சரு? 1 வருது. இது என்னது? டீயால் வகுபடுங்கிறது தான் கணக்கு. ஓகேவா? அப்படின்னா என்ன வரும்? டீயால் 1 வகுபடும். டீயால் 1 வகுபடும். இது 2 கேன்சல் ஆகிரும். அப்படின்னா 1 மட்டும்தான் இருக்கும். டீயால் 1 வகுபடும்னு அர்த்தம். இல்லை இங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதணும்னா நம்ம என்ன எழுதுனா, சென்டென்ஸ்லேயே கொண்டு போகலாம். சென்டென்ஸ்லேயே கொண்டு போனோம்னா என்ன வரும்? டீயால் என்னது? n+1 - n வகுபடும் அப்படின்னு எழுதிக்கோங்க. வகுபடும். 2 - சொல்லும்போது இங்கே 2 கேன்சல். அப்படின்னா என்ன வரும்? டீயால் 1 வகுபடும். அதே தான், நான் அப்போ எழுதுனதே தான், கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறேன், அவ்வளோதான். சரி, இப்போ 1 தவிர வேறு எந்த நம்பருமே வகுப்படாது. ஏதாவது வகுப்படுமா? வகுப்படாது. 1 தவிர வேறு எந்த எண்ணும் வகுக்காது. அப்படின்னா என்ன வரும்? t = 1. t = 1ன்னா என்னது? மீப்போவா என்னது? n, n+1 என்ன வருது? 1. நான் ஏற்கனவே முதலே சொல்லிட்டேன், மீப்போவா 1 வந்தால் அது சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். therefore n, n+1 சார்பகா எண்கள் ஆகும். இந்த கணக்கை கூட நீங்கள் 3 கணக்கு இருக்குது. அந்த 3 கணக்கையும் போட்டு பாருங்கள். 3 கணக்கில் ஒரு கணக்கு கம்பல்சரி கொஸ்டினில் வரும். கம்பல்சரி கொஸ்டினில் 2 மார்க்கோ 5 மார்க்ஸோ 5 மார்க்ஸ் வர சான்சஸில் 5th கொஸ்டினாக 5 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லைனா 2 மார்க்ஸில் கண்டிப்பாக வரும் கம்பல்சரி கொஸ்டினில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த பயிற்சியில் நம்ம பார்ப்போம்.